Hello guys. வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கான நிகழ்வு ரொம்ப திகிலான நிகழ்வை பார்க்க போகிறோம். என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் டெலிவரி பண்ண போன கவின் அப்படின்ற ஒரு நபருக்கு நடந்த ரொம்பவே பயங்கரமான சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த நபர் அந்த அமானுஷத்துலேருந்து தப்பிச்சாரா இல்லையா, இவருக்கு என்ன மாதிரியான அமானுஷங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் ரொம்ப திகிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலான சினோ ஸ்டோரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகான்ல ஆல் கொடுத்து வச்சுருங்க. இது மட்டும் இல்லைங்க, இன்னொரு சின்ன ஹெல்ப் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹைப் அப்படின்ற ஆப்ஷனும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஒரு இளம் வயது நபர் தாங்க இந்த கவின் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவர் படிச்சு முடிச்சுட்டு இவரோட படிப்புக்கு தகுந்த மாதிரியான ஒரு வேலையை தேடிட்டு இருந்திருக்காரு. ஆனா இவருக்கு என்ன சிரமம் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு அவங்களோட அந்த குடும்ப சூழ்நிலை சமாளிக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஜாப்க்கு போகணும் அப்படின்ற மாதிரி இவர் யோசனை பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போ ஊர்ல எல்லாம் இந்த பெயிண்ட் அடிக்கிற வேலை, அந்த வேலை, இந்த வேலையெல்லாம் போறாங்க. ஆனா இவருக்கு எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகல. அதன் பிறகுதான் இந்த ஃபுட் டெலிவரி பண்ற அந்த வேலையை பார்த்திருக்காரு. இந்த வேலை பார்த்தீங்கன்னா இவருக்கு மதியம் 1 மணியில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் தான் இருக்குமாங்க. அந்த டைம் இவர் வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் 1 மணி வரைக்கும் எங்கேயாவது இன்டர்வியூ போகணும்னா போயிட்டு வருது, அது கூடவே என்னென்ன இன்டர்வியூ எங்கெங்க இருக்கு அப்படின்றதெல்லாம் சர்ச் பண்றது, இந்த மாதிரியான வேலைகளை அந்த இருக்கிற டைம்ல செஞ்சுட்டு இருந்திருக்காரு. ஒரு நாள் இந்த நபர் வழக்கம் போல வேலைக்கு போயிருக்காரு. அன்னைக்கு வேலை முடியறதுக்கு 10:30 மணி. கடைசி டெலிவரி சிக்கன் பிரியாணி. இவங்களோட வீட்டுக்கு போற வழியில தான் அந்த டெலிவரியும் இருந்திருக்கு. அப்பாடா, எப்படி கடைசி டெலிவரி நமக்கு பக்கமாவே இருக்கு, இதை டெலிவரி பண்ணிட்டு நம்ம நேராக வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு தான் அன்னைக்கு கவின் அந்த சிக்கன் பிரியாணியை எடுத்து பைக்ல வச்சுக்கிட்டு கிளம்புறாருங்க. போகும்போது அங்க எல்லாத்தையுமே சொல்லிட்டு தான் போறாங்க, நான் அப்படியே வீட்டுக்கு போறேன் அப்படின்றத சொல்லிட்டு தான் போயிருக்காரு. அப்போ இந்த நபர் போக போக அந்த அட்ரஸ் இவங்களோட வீட்டு பக்கத்துல இருக்கிற மாதிரி தானே இருந்துச்சு. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா இது வேற ஒரு டைரக்ஷன்ல இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. என்னடா நம்ம பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு, இப்போ வேற மாதிரி இருக்கே, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மேப் எடுத்து பாக்குறாரு. மேப்புமே வேற ஒரு டைரக்ஷனை தான் காட்டுது. சரி, இதுல தான் கொண்டு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டுக்கு போகலாம், வேற வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரியாணியை எடுத்துக்கிட்டு நேரா அந்த மேப்பை பார்த்தபடி அந்த லொக்கேஷனுக்கு போறாங்க. அங்க போயிட்டு பார்த்தா ஒரு பாலடைஞ்ச வீடு மாதிரி இருக்குங்க. ஃபுல்லா கபூர்னு இருட்டா இருக்கு, ஒரு லைட்டு கூட எரியவே இல்லை. அந்த இடத்துல தான் அங்கே டெலிவரி பண்ணக்கூடிய அந்த லொக்கேஷன் காட்டியிருக்கு. சரி, இங்கே தான் யாராவது இருப்பாங்க அப்படின்ட்டு அந்த ஃபோன் நம்பர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோனே போகலை. என்னடா இது, ஃபோனும் எடுக்க மாட்டேங்கிறாங்க, இந்த வீட்லயும் லைட் எரியல, ஆள் இருக்கிற மாதிரி ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லி கவின் அந்த பைக்ல இருந்து கீழே இறங்குறாங்க. கையில அந்த சிக்கன் பிரியாணி பிடிச்சிக்கிட்டே நின்றுட்டு இருக்காரு. அப்போ இந்த நபர் அந்த வீட்டு கேட்டுக்கு அந்த பக்கம் எட்டி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஏக்கி பார்த்துட்டு இருக்காருங்க. அப்போ இவரோட கையில இருந்து அந்த சிக்கன் பிரியாணியை யாரோ புடுங்கிறதுக்கு வர மாதிரி வேகமான ஒரு காத்து அடிச்சிருக்கணும். அந்த காத்துல அந்த சிக்கன் பிரியாணி கீழே விழுகிற மாதிரியா இருக்கு. ஆனா கவின் கொஞ்ச நேரத்துல சுதாரிச்சு டைட்டா பிடிச்சிட்டாரு. அப்போ உடனே அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாரு. எந்த ஒரு காத்து, பயங்கரமான காத்துமே இல்லை. ஆனா அங்க யாருமே இல்லை. எப்படி திடீர்னு இந்த மாதிரி ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நபர் மறுபடியும் இந்த ரைட் சைட்ல இருந்த சிக்கன் பிரியாணியை லெஃப்ட் சைடு கைக்கு மாத்திட்டு அதன் பிறகு அந்த கேட்டை தட்டி பார்க்குறாருங்க. அந்த கேட்டை தட்டும்போது தான் இவருக்கு புரியுது, அந்த கேட்டை ஃபுல்லா புழுதி அடைஞ்சு போயிருக்கு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி பூட்டி வச்ச கேட்டு மாதிரி இருக்கு. சரி, இது என்னன்னு பக்கத்து வீட்டுல தான் போய் கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இப்போ டெலிவரி பண்ண வந்த வீட்டுல இருந்து ஒரு 3 வீடு தள்ளி பாத்தீங்கன்னா லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த வீட்டுக்கிட்ட போயிட்டு, ஏங்க இந்த வீட்டுல யாராவது இருக்காங்களா, இல்ல இப்ப வெளியே போயிருக்காங்களா, என்ன ஏது, இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு ஆர்டர் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அங்க சொன்னதும் அங்க வெளியே உட்கார்ந்துட்டு இருந்தவங்க எல்லாருமே ஒரு மாதிரி பேய் அரைஞ்ச மாதிரி இவரையே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த அட்ரஸ்க்கு பிரியாணியா, இந்த அட்ரஸ்க்கு தான் அந்த ஆர்டர் வந்துச்சா அப்படின்றதெல்லாம் கேட்குறாங்க. ஆமாங்க அப்படின்னு கவின் சொல்றாரு. ஆனா அவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, இருக்கவே இருக்காது, நீங்க இங்கேருந்து கிளம்புங்க, நீங்க இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் எந்திரிச்சு உள்ள போயிட்டாங்க. கவினுக்கு இப்பவும் ஒன்றுமே புரியல, ஆனால் கொஞ்சம் பயம் இருக்கு. சரி, இது என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்களோட ஹோட்டலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி எந்த அட்ரஸில் வந்திருக்கு கரெக்டாக பாருங்க அப்படின்னு கேட்கும்போதும் இவர் நிற்கிற அந்த லொக்கேஷனுக்கு தான் அந்த காட்டியிருக்கு. இந்த இடத்துல வீடெல்லாம் பூட்டியிருக்கு, இங்கே யாருமே இல்லை, இதுக்கப்புறம் நான் இங்கே வெயிட் பண்ண மாட்டேன், நம்ம ஆர்டரை கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நபர் எவ்வளவோ பேசுறாரு. ஆனால் இருந்தாலும் இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் நின்றுனாலும் பார்த்து நீங்கள் டெலிவரி பண்ணிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் கவின் என்ன சொல்கிறாருன்னா, என் டைம்
முடிஞ்சிருச்சு, இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் கூட வெயிட் பண்ண மாட்டேன், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்குறேன், அதன் பிறகு யாரும் வரலன்னா நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி வேறு வழி இல்லையே, வீடே பூட்டி இருக்கிற வீட்டில் நம்ம யார்கிட்ட டெலிவரி பண்ணுறதுன்ட்டு இவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கவின் ஒரு 5 நிமிஷம் பார்க்குறாருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமும் யாருமே வரல. சரி ஓகே அப்படின்னு இந்த நபர் அங்கேருந்து கிளம்புறாரு. கிளம்பும்போது பைக்குள்ளே அந்த பிரியாணியை வைக்கிறார். வச்சுட்டு அதுக்கப்புறம் பைக்கெல்லாம் திருப்பிட்டு மறுபடியும் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா அந்த டேங்க் கவர் வந்து ஏதோ கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த காரணத்தினால அந்த டேங்க் கவர் மேலே இப்படி கையை வச்சிருக்காருங்க. கையை வச்சுட்டு பார்த்த கவின் அதிர்ச்சி ஆயிட்டாருங்க. என்ன காரணம்னா அந்த இடத்துல அங்கே வச்ச அந்த பிரியாணி பொட்டலம், அந்த பாக்ஸ் எங்கே போச்சுன்னே தெரியல. ஐயோ இது மேலே தானே நம்ம வச்சோம், இதுக்குள்ளே நல்லா வச்சோமே, நமக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நபர் உடனே பைக்கை சடன் பிரேக் போட்டுட்டு அந்த வண்டி கவர், அந்த சீட் கவருக்கு பார்த்தீங்களா, அதையெல்லாம் எடுத்து ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க. எங்கேயுமே அந்த பிரியாணி இல்லைங்க. சரி நம்ம பேக்ல எது வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கையும் கழட்டி பார்க்குறாங்க. அங்கேயுமே அந்த பிரியாணி இல்லை. என்னடா இது ஒரே குழப்பமா இருக்கே, இப்போ இதுக்கு வேற நம்ம காசு கொடுத்தாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி என்ன பண்றாருன்னா வேகமாக பைக்கை திருப்பிக்கிட்டே எங்கனாவது கீழே விழுந்திருக்குமா அப்படின்றத பாக்குறாருங்க. இவர் அந்த வீடு போய் சேர்ற வரைக்குமே எங்கேயுமே அந்த பாக்ஸும் இல்லை, இவர் கொண்டுட்டு வந்த அந்த கவர் பேக்கிங்குமே இல்லை. என்னடா இது மாயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு இதுக்கப்புறம் நம்ம இங்க நிக்க வேண்டாம் அப்படின்னு பயத்தோட இந்த நபர் அந்த இடத்துல இருந்து பைக்கை மூவ் பண்ணி போறாங்க. இவங்களோட வீடு போய் சேர்ற வரைக்குமே இந்த நபருக்கு ஏதோ ஒரு இது உறுத்தலாவே இருந்துட்டு இருந்துருக்கு மனசுக்குள்ள. என்னவா இருக்கும், அது எங்க போயிருக்கும், யார் எடுத்திருப்பாங்க, வாய்ப்பே இல்லையே, நம்ம எங்கேயுமே நிறுத்தவே இல்லையே அப்படின்னு புலம்பிக்கிட்டே போயிருக்காருங்க. வீட்டு பக்கமா போயிட்டாருங்க. அதுக்கப்புறமா தான் இந்த நபர் என்ன பண்றாருன்னா அவரோட முகத்தை கொஞ்சம் ரிலாக்ஸா வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு மிரருங்களா இருக்கு பார்த்தீங்களா, அந்த மிரர்ல அவரோட முகத்தையும் அந்த ஹேர் ஸ்டைலையும் மாத்துறாருங்க. அப்போதான் இவர் பாக்குறாரு பயங்கரமான சம்பவம். என்னன்னா இவரோட பைக்குக்கு பின்னாடி யாரோ உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு பேய் மாதிரி பயங்கரமான ஒரு முகத்தோட உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. பார்த்தவருக்கு நல்ல கொலையெல்லாம் நடுங்கி போயிடுச்சா. என்ன காரணம்னா இவர் எங்கேயுமே வண்டி நிறுத்தல, யாருக்குமே லிஃப்ட் கொடுக்கல. இப்போ யார் அது பின்னாடி உட்காந்துருக்கிறது அப்படின்னா அந்த மிரர் வழியா நல்லா பாக்குறாங்க. அது ஒரு பேய் தாங்க. பயங்கரமா உட்காந்துட்டு இருந்துச்சாங்க. அதன் பிறகு இந்த நபர் வண்டியை ஆட்டி ஆட்டி அந்த பயத்திலேயே இவர் என்ன பண்றாருன்னா வண்டி ஆட்டி 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 எப்படியோ ஒரு வழியா அவங்க வீட்டுக்கு போய் சேர்த்துட்டாரு. அங்க போனதுக்கு அப்புறமா பைக்கை ஒழுங்கா கூட ஸ்டாண்ட் பண்ணலையாங்க, அப்படியே கீழே விட்டுட்டு வேகமா வீட்டுக்குள்ள ஓடுறாரு. வீட்டுக்குள்ள ஓடினதுக்கு அப்புறமா அவங்களோட அம்மாவை கூட்டிக்கிட்டு வெளியே வராருங்க. அவங்களோட அம்மாவும் என்னடா என்ன தாண்டா பிரச்சனை, எதுக்கு தாண்டா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே தான் வராங்க. இப்போ வந்ததும் அந்த பைக்கை பாக்குறாங்க. பைக்கை ஏன்டா அப்படி கீழே போட்டு உடச்சு வச்சிருக்கிற, உனக்கு என்னடா திமுறாடா அப்படின்னு பேசிக்கிட்டே அவங்க அம்மா நின்றுட்டு இருக்காங்க. அப்போதான் கவின் அந்த வண்டியை எடுத்து நிறுத்திட்டு, அம்மா என் பின்னாடி ஏதோ வந்த மாதிரி இருந்துச்சுமோ, அதுவும் பயங்கரமான முகத்தோட இருந்துச்சுமோ, ஒரு பேய் தாமா அது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா அவங்களோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா பேயெல்லாம் இருக்காதுடா, அந்த மாதிரிலாம் நீ ஒரு கற்பனையோட இருந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. போயிட்டு சாப்பாடுலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் படுத்து தூங்குறாரு கவின். நல்லா தூங்கிட்டு இருந்திருக்காருங்க. நல்லா ஆழ்ந்த தூக்கத்துக்கே போயிட்டாரு. அப்போ திடீர்னு இவருக்கு எங்க இருந்தோ ஒரு பிரியாணியோட ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருந்திருக்குங்க. அந்த ஸ்மெல்லு ரொம்ப ஹெவியா இருக்கு, ரொம்ப வாசனையா இருந்திருக்கு. அந்த ஸ்மெல்லை பார்த்ததும் இவருக்கு நல்லா அந்த சுவாசத்துல வந்ததும் டக்குனு கண்ணு முழிச்சிட்டாராங்க. எங்கடா இருந்து இந்த பிரியாணி ஸ்மெல்லு வருது அப்படின்னு முழிச்சு பார்த்தவர் அந்த வீடு ஃபுல்லாவே பாக்குறாருங்க. எங்கேயுமே அந்த பிரியாணி இருக்கிற மாதிரி தெரியல. உடனே வேகமா லைட் எல்லாம் போட்டுட்டு அதன் பிறகும் தேடி பாக்குறாங்க. இவங்க வீட்டுக்குள்ள பிரியாணியே இல்லை. விடிஞ்சிருந்தா கூட இவங்க அம்மா செஞ்சிருப்பாங்க. ஆனா இப்போ இருட்டுல தான் இருக்கு, நடு ராத்திரில இருக்கு. அதன் பிறகு இந்த நபர் வெளியே போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனாராங்க. அங்க பார்த்தா இவங்களோட வாசப்படியில அந்த பிரியாணியோட பாக்ஸ் எம்டியா இருந்திருக்குங்க. எப்படி இருந்திருக்கும், பயங்கரமா நடுங்கி போயிட்டாராங்க. இவ்வளவுதான் பயம் இல்லையா, உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரே செகண்டுக்குள்ள அப்படியே சிலிர்த்து போயிட்டாராம். அதுக்கப்புறமா அங்க இருந்து அந்த பாக்ஸை எட்டி உதைச்சிட்டு வீட்டுக்குள்ள வராருங்க. வீட்டுக்குள்ள வந்து படுத்துட்டாரு. படுத்தவருக்கு தூக்கமே வரல. எப்படி அந்த பாக்ஸ் இங்கே இருக்கும், எப்படி வந்திருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு எப்படி தூங்கினாருன்னு அவருக்கே தெரியல, தூங்கிட்டாரு. அடுத்த நாள் காலையில விடிஞ்சதுக்கு அப்புறமா இவருக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு. அந்த இன்டர்வியூக்கு போயிட்டு பாக்குறாருங்க. இவருக்கு அந்த வேலை கொஞ்சம் கிடைக்கிற மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி இன்டர்வியூ முடிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வராம நேராவே அந்த ஃபுட் டெலிவரி பண்ணுவாங்கள்ல அந்த இடத்துக்கு போறாருங்க. அங்க போயிட்டு இவர் ஒரு ஆர்டரை முடிச்சுட்டு கடைசியா இவங்களோட வீட்டுக்கு கிளம்புறாரு. அன்னைக்கு கொஞ்சம் நேரமாவே கிளம்பிட்டாரு. 9:30 மணிக்கு அங்கிருந்து கிளம்பி நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இந்த நபர் நேரா வீட்டுக்கு வர்றாருங்க. வரவேங்க இவருக்கு பின்னாடி யாரோ பேசுற மாதிரியான இந்த லேசான அஸ்கியான வாய்ஸ்ல பேசுறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி யாரோ பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரியான குரல் மட்டும் நல்லா கேக்குதுங்க.
இந்த குரல் எங்க இருந்துடா கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் திரும்பி திரும்பி பாக்குறாரு. எங்கேயுமே யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. உடனே இந்த நபர் என்ன பண்றாருன்னா அவரோட ஹெட்செட்டை எடுத்து காதல மாட்டிட்டு பாட்டு கேட்டுட்டு பைக்கை மூவ் பண்ணி போறாருங்க. அப்படி போகும்போதும் அந்த பாட்டு சவுண்டுக்கு மேலேயே யாரோ பேசுற மாதிரியான அந்த குரல் கேட்குதுங்க. இப்படி கேட்டதும் நல்லா பயந்து போயிட்டாராங்க. அதன் பிறகு ஒரு இடத்துல பைக்கை நிறுத்துறாரு. நல்ல வெளிச்சமான இடத்துல நிறுத்துறாரு. நிறுத்திட்டு ஃபுல்லா பைக் விட்டு இறங்கி அந்த பக்கம் இந்த பக்கம் தேடி பார்க்குறாங்க. யாருமே இல்லை. ஆனா அந்த குரல் தொடர்ந்து இவருக்கு கேட்டுட்டே இருக்கு. ஹெட்செட்டுக்கு மேலே ஹெட்செட்டை கழட்டிட்டா இன்னும் நல்லாவே கேட்குது. நார்மலா பக்கத்துல இருந்து மனுஷங்க பேசுற மாதிரியான அந்த மாதிரி பேசுறது. என்னடா இது நமக்கு மட்டும்தான் கேக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சுத்தி சுத்தி பாக்குறாங்க. யாருமே நிக்கவே இல்லை. ஆனா இவருக்கு மட்டும்தான் அந்த குரல் கேட்டுட்டே இருக்கு. சரி எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டுல போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஏறாருங்க. வண்டி ஏறிட்டு அந்த வண்டியை மூவ் பண்றதுக்குள்ளுமே இந்த கவினோட தோல் மேல யாரோ கைப்படுற மாதிரியான அந்த ஃபீல் வந்திருக்கு. இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கிறாருங்க. அந்த ஃபீல் இவர் திரும்பி கூட பார்க்கவே இல்லை. சைடு மிரர் வழியா பார்க்கலாமே, இவ்வளோ தூரம் வந்துட்டோம்ல, இனிமேல் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சைடு மிரர் வழியா பார்க்குறாரு. பார்க்கும்போது அங்க வெறும் கை மட்டும் தாங்க இருந்திருக்கு. ஆள் யாருமே உருவங்கள்லாம் எதுவுமே தெரியல. கை மட்டும் இவரோட தோல் மேல நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதுவும் ஒரு வெள்ளை வெள்ளையா இருக்கிற மாதிரியான கை. அந்த நெகங்கள்லாம் கூறு கூற வச்சிருந்தாங்க. ஐயோ அப்படின்ட்டு இந்த கையை இப்படி தட்டி விடலாம் அப்படின்னு பாக்குறாருங்க. அந்த கையை கொஞ்சம் கூட அசைக்கவே முடியல. பயங்கர டைட்டா இருக்க நல்லா அந்த எலும்பை உடஞ்சு போற அளவுக்கு டைட்டா பிடிக்கும். இந்த ஷோல்டரை பயங்கரமா வெளியேடிச்சாங்க. அதன் பிறகு இவர் கத்துன்னு கத்துறாருங்க. கத்திட்டு ஒரு இடத்துல பைக்கை நிறுத்திட்டு திரும்பி பாக்குறாரு. அங்க இவர் சைடு மிரர்ல பாக்குற வரைக்கும் எந்த உருவமும் தெரியல. இப்போ அங்க ஒரு உருவமும் இருக்கு. அந்த உருவத்தோட கை தான் இவரை போட்டு அவ்வளவு நெரிச்சிருந்தது. கடைசியா இவருக்கு எலும்பே உடஞ்சிருச்சு அப்படின்லாம் இவர் நினைச்சிட்டாராம். அந்த அளவுக்கு ஹெவியா பிடிச்சி அப்படியே அழுத்திருக்கு. அதன் பிறகு அங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு ஓடுனா போதுண்டா சாமின்னு அந்த பைக்ல இருந்து கீழே இறங்க ட்ரை பண்றாருங்க. சுத்தமா இறங்கவே முடியல. அந்த பைக் விட்டும் இறங்க முடியல. இவரால் அடுத்த என்ன பண்றது அப்படின்றத யோசிக்கவும் முடியல. பயத்துல அப்படியே வேர்க்க ஆரம்பிச்சிச்சு. ஆனா மற்ற காருக்காரங்க பைக்குக்காரங்க எல்லாம் போறவங்க வரவங்க எல்லாருமே நார்மலா போய்கிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. இவர் மட்டும் யாருமே கவனிக்காத மாதிரி இவருக்கு ஃபீல் ஆயிருக்கு. என்னடா இது, எவனுமே நமக்கு ஹெல்ப்பே பண்ண மாட்டேங்கிறானே அப்படின்னு இவரும் நல்லா சத்தம் போட்டு கத்துறாராங்க. சத்தம் போட்டு கத்துனா கூட அந்தாண்ட ஆப்போசிட் ரோட்ல நடந்து போறவங்க கூட இவர் கத்துறத கேட்கவே இல்லையாங்க. அவங்க பாட்டுக்கு நார்மலா நடந்து போறாங்க. என்னடா இங்க நடக்குது அப்படின்னு புரியறதுக்குள்ளயுமே இங்க கவின் மறுபடியும் அந்த தோலை அழுத்த வலிகளால கத்த ஆரம்பிக்கிறாரு, துடிக்க ஆரம்பிக்கிறாரு. கடைசியா அந்த கையை ரெண்டு கையோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் கொடுத்து எடுத்து பாக்குறாருங்க. ஓரளவுக்கு எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி இவருக்கு தோணிருக்கு. அது மெதுவா அந்த கையை தள்ளி விட்டுட்டு இவரும் அந்த பைக்ல இருந்து இறங்கி தப்பிச்சோம் பொழைச்சான்னு ஓடாருங்க. கொஞ்சம் தூரம் ஓடிட்டாருங்க. இவர் ஆல்ரெடி வெளிச்சத்துல தான் வண்டி நிறுத்தி வச்சிருக்காரு. கொஞ்சம் தூரம் ஓடினதுக்கு அப்புறமா அந்த வண்டி திரும்பி பாக்குறாரு. அங்க பார்க்கும்போது அந்த வண்டி மேல ஆல்ரெடி பார்த்த மாதிரியான ஒரு உருவம் உட்கார்ந்துட்டு இருக்குங்க. அதுவும் ஒரு பொண்ணோட உருவம், பயங்கரமா பேய் உருவமா இருந்திருக்கு. இவரால் சுத்தமா அந்த உருவத்தை இன்னமுமே மறக்க முடியாத அளவுக்கு பயங்கரமான உருவமா இருந்திருக்கு. என்னடா இது நம்ம கூடவே வருதே, நேத்து எதுவுமே தெரியலையே, இன்னைக்கு என்னடா இப்படி நடக்குதே, எப்படிடா நம்ம இப்ப வண்டி எடுக்க போறோம் அப்படின்னு பல யோசனைகள். உடனே இந்த நபர் என்ன பண்றாருன்னா அவங்களோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாரு. டே வாங்கடா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணிருக்காரு. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஆல்ரெடி கவின் வந்துட்டு இந்த பேய் பிசாசு இந்த மாதிரியான இதெல்லாம் இவர் சுத்தமா நம்ப மாட்டாரு. கேலி பண்ணி பேசுற மாதிரியான நிறைய பேச்சுக்கள் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. இப்பவும் வந்து நீ பிராங்க் பண்றதுக்காக தான்டா கூப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தவிர்க்கிறாங்க. ஆனா ஒரே ஒரு நபர் மட்டும் நான் வரண்டா அப்படின்றது ஒத்துக்கிட்டாங்க. அந்த நபரும் அவங்களோட ஊர்ல இருந்து கவினை இப்ப இருக்கிற லொகேஷனுக்கு வராருங்க. வந்துட்டு என்னடா ஏதடா அப்படின்னாலும் கேட்கிறாராம். அப்போ அந்த வண்டியை கை காட்டுறாருங்க. அந்த நபருக்கு அந்த வண்டியில எந்த ஒரு வித்தியாசமும் தெரியல, எந்த ஒரு உருவமும் தெரியல. ஆனா கவினுக்கு மட்டும் நல்லாவே அந்த உருவம் தெரிஞ்சிருக்கு. பயங்கரமான முடியெல்லாம் விரிச்சு போட்டுட்டு ஃபுல் பிளாக்கா இருக்கிற மாதிரியான ஒரு உருவம் இவருக்கு மட்டும் தெரிஞ்சுட்டே இருந்திருக்கு. டேய் அங்க தாண்டா உட்கார்ந்துட்டு இருக்காங்க பாருடா, நல்லாவே பாருடா, சிரிச்சிட்டு இருக்குடா அப்படின்னு சொன்னா கூட டேய் அங்க யாருமே இல்லை, நீ போய் வண்டி எடு அப்படின்றாங்க. ஆனா இந்த வண்டி எடுக்கிறதுக்கு பயந்துகிட்டே கவின் என்ன பண்றாருன்னா ஃப்ரெண்ட் எடுத்துட்டு வந்தாரு பார்த்தீங்களா, அந்த பைக்கை நான் எடுத்துக்கிறேன், என்னோட பைக்கை நீ எடுத்துக்கடா அப்படின்னு சொல்லி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அந்த வண்டியை எடுக்கிறாங்க. வண்டியை எடுத்துட்டு மூவ் பண்ணி போயிட்டாங்க. அன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா தான் கவினுக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருந்திருக்கு. அப்பாடா எப்படி நம்ம வந்து சேர்ந்துட்டோம்டா அப்படின்னு.
இப்போ வீட்டுக்கு வந்த அந்த கவினோட முகமும் சரியில்லை அப்படின்ற போது அவங்களோட அம்மா கேட்குறாங்க, என்னடா ஆச்சு, டெய்லி உனக்கு என்னதான்டா பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அந்த கவின் என்ன சொல்றாருன்னா, அம்மா என்னென்னமோ எனக்கு நடக்குது, என்னென்னமோ தோணுது, அது எனக்கு தான் தோணுதா இல்லை எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கா, என்ன ஏதுன்னு எனக்கு புரியவே இல்லைம்மா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன விஷயம் அப்படின்றத நடக்கிறத சொல்றாரு. சொன்னதுமே அவங்களோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, டேய் நீ இந்த மாதிரி அன்டைம்ல வேலை பார்க்கறதுனால தான் உனக்கு இந்த மாதிரி தோணுது, நல்ல வேலையா பார்த்துட்டு அதுக்கப்புறமா கூட நீ வேலைக்கு போ, நீ வீட்டில் இருன்னு சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிற அப்படின்னு அவங்களோட அம்மாவும் சொல்லிட்டு தைரியப்படுத்திட்டு அதன் பிறகு போய் படுக்கிறாங்க. இங்க கவின் நேரமா வந்துட்டார் இல்லையா, அதனாலேயே வெளியே உட்காந்து கொஞ்ச நேரம் மொபைல் பார்த்துட்டு இருக்காரு. நல்லா திண்ணை மேல உட்காந்து மொபைல் பார்த்துட்டு இருந்த அந்த நபருக்கு திடீர்னு ஃபுல்லா பயங்கர சூறாவளி காத்து மாதிரி அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆயிருக்குங்க. என்னடா இது திடீர்னு இவ்வளோ காத்தடிக்குது அப்படின்னு இந்த நபரும் அந்த மொபைல் பார்க்கறத நிறுத்திட்டு மொபைலை ஆஃப் பண்ணிட்டு வெளியே வந்து நல்லாவே பார்க்குறாருங்க. ரோட்ல நின்று பார்க்குறாரு. அப்போ எல்லா இடத்துலையுமே இந்த சூறாவளி காத்தடிக்கும் போது ஒரு மாதிரி சத்தம் கேட்கும்ல, அந்த மாதிரி சத்தம் கேட்குதுங்க. கூடவே யாரோ அணத்துற மாதிரியான சத்தம், அப்படின்னு அணத்துவாங்கல்ல, அந்த மாதிரியான சத்தம் நல்லா கேட்குதுங்க. எங்க இருந்துடா இந்த அணத்துற சத்தமும் கேட்குது, இந்த சூறாவளி காத்து சத்தமும் கேட்குது, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு இந்த நபர் அந்த வீட்டை சுத்தி சுத்தி பார்க்குறாரு. இவங்களோட தெருவோட கடைசி வரைக்கும் போய் நின்று பார்க்குறாரு. அங்க போய் நின்று பார்த்துட்டு திரும்பவும் இவங்களோட வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு வராருங்க. அப்போ இவரோட நிழலுக்கு பக்கத்திலே இன்னும் ஒரு நிழல் வர மாதிரி பார்த்துருக்காரு. பார்த்தவர் நடுங்கி போயிட்டாருங்க. பயங்கரமா அரண்டு போயிட்டாரு. இப்போ இவரோட உருவத்துக்கு பக்கத்திலே இருக்கிற அந்த உருவம் நிழல் யாரா இருக்கும் அப்படின்றதே இவருக்கு கன்ஃபியூஸா இருக்கு. ஆனா அந்த முடியெல்லாம் பறக்க விட்டுக்கிட்டு துணியெல்லாம் அப்படியே காத்துல பறந்துகிட்டு ஒரு மாதிரி நடந்து வருதாங்க. அந்த உருவம் நிழலை நல்லா பார்க்குறாரு. பார்த்தவர் நல்லா மிரண்டு போயிட்டார். அதன் பிறகு மெதுவா என்னதான் இருக்கும் அப்படின்றத சைட்ல திரும்பி பார்க்குறாங்க. அங்க பார்க்கும்போது எதுவுமே இல்லைங்க. நல்லா பேந்த முழிச்சிட்டு பயங்கரமா பயந்து போயிட்டு டக்குன்னு இவரோட நிழலையும் பார்க்குறாருங்க. ஆனா இவரோட நிழலுக்கு பக்கத்துல அதே நிழல் இருக்குது. பக்கத்துல பார்த்தா ஆள் யாருமே இல்லை. 2-3 டைம் இப்படியே மாத்தி பார்த்துட்டு பிச்சை அடிச்சுட்டு வீடு வரைக்கும் ஓடுறாருங்க. அங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த வீட்டு வாசப்படியில கால் வச்சுக்கிட்டு கூட அவரோட நிழல் எந்த சைடு இருக்குதோ அந்த நிழலை பார்க்குறாருங்க. அப்பவும் இவரோட நிழலுக்கு பக்கத்துலயே அதே உருவத்தை பார்க்குறாரு. பார்த்தவர் நிக்குவாருன்றீங்க, அந்த மொபைல கூட எடுக்கலையாங்க. வேகமா வீட்டுக்குள்ள ஓடி போயிட்டாருங்க. போயிட்டு இவங்களோட அம்மாவோட கையை இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு படுத்துட்டாராம். என்னடா ஆச்சு, என்ன தாண்டா உன் பிரச்சனை, ஏன்டா இப்படி என்ன தூங்கவே விட மாட்டேங்கிற, டெய்லி உன்னோட இதே தொல்லையா போச்சு அப்படின்னு பேசிக்கிட்டே இவங்களோட அம்மா எந்திரிக்கிறாங்க. அப்போ கவின் பயங்கரமா பயத்துல வேர்த்து ஊத்திட்டு இருக்காரு. உடம்பு கைக்கெல்லாம் அவ்வளோ ஒரு ஜில்லுன்னு ஆயிடுச்சு. என்னடா ஆச்சு, என்னடா இவ்வளோ ஜில்லுன்னு இருக்கேன், என்னடா அப்படின்னு அவங்களும் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள கவின் சொல்லியிருக்காரு. கவின் சொன்னதும், டேய் இந்த வேலையை வேண்டான்னு சொல்லிட்டு இருக்க, மறுபடியும் இதே சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கவினை சமாதானம் பண்ணி படுக்க வைக்கிறாங்க. படுக்க வச்சு நல்லா ஒரு மணி நேரம் தூங்கிட்டாராங்க. அந்த மொபைல் பற்றின எண்ணங்கள்லாம் எதுவுமே வரல. திடீர்னு இவரோட மொபைல் ஃபோன் அடிக்கிற மாதிரியான அந்த ரிங் டோன் அடிச்சிருக்கு. மொபைல் ஃபோன் வர மாதிரி இருக்கே அப்படின்ட்டு இவரும் கையை வச்சு பக்கத்துலேயே தேடி பார்க்குறாருங்க. எங்கேயுமே அந்த ஃபோனு இவரோட கைக்கு கிடைக்கல. என்னடா ஃபோனே கைக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முழிச்சு நல்லா பார்க்குறாருங்க. அங்கே பார்க்கும்போது இவரோட மொபைல் வெளியே தானே வச்சுட்டு வந்தார். அது அப்போதான் ஞாபகத்துக்கு வருது. ஐயோ நம்ம வேற வெளியவே வச்சுட்டு வந்துட்டோமே, இப்ப அம்மாவை எழுப்பணும் அப்படின்னா கண்டிப்பா திட்டுவாங்களே, என்னடா பண்றது அப்படின்னு ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தார். அந்த 1/2 மணி நேரமும் நிக்காம அந்த போன் அடிச்சுட்டே இருக்குதாங்க. யாராதாண்டா இருக்கும் இவ்வளோ டைம் கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா எந்திரிச்சு போயிட்டு அந்த கதவை ஓப்பன் பண்ணிட்டு அங்க போனை பாக்குறாருங்க. அந்த போனுக்கு பக்கத்துலயே அந்த கருப்பான உருவம் உட்கார்ந்துட்டு தாங்க இருக்கு. அந்த போனோட அந்த பிரைட்னஸ்ல நல்லாவே தெரியுதுங்க. அந்த உருவம் அங்கதான் உட்காந்துட்டு இருக்கு. அந்த மொபைலே விரிக்க பார்த்துட்டு இருக்கு. இவருக்கு வெளியே போறதுக்கு சுத்தமா தைரியம் இல்லை. பயங்கரமா பயந்து போயிட்டு வீட்டுக்குள்ளேயே மெதுவா அப்படியே அசாத எந்த ஒரு சத்தமுமே இல்லாம கதவை மூடிட்டு போய் அவங்களோட அம்மா கிட்ட படுத்துட்டார். படுத்தவர் எப்படி யோசிக்கிறாருங்க. அந்த போனை எப்படி எடுக்கிறது, யாரா இருக்கும், அந்த போன் யார் அடிக்கிறாங்க, இவ்வளோ நேரத்துக்கு அடிக்கிறாங்களே அப்படின்னு யோசனையோடய அந்த நபர் பிறண்டு உருண்டு படுத்திருக்காரு. அப்போ திடீர்னு இவங்களோட வீட்டை சுத்தி ஃபுல்லா யாரும் நடக்கிற மாதிரியான அந்த திம்முன்னு கால் வைக்கிற மாதிரியான அந்த சத்தம் கேட்குது. இப்போ அவங்க சும்மாலாம் நடக்கலைங்க, சிரிச்சுக்கிட்டும் ஏதோ பேசிக்கிட்டும் அஸ்கியான வயசுல ஏதோ பாடிக்கிட்டும் அங்கே நடந்துட்டு இருக்காங்க. வீட்டை எப்படியும் ஒரு 3 ரவுண்டு வந்துருச்சாங்க. பின்னாடி பக்கம் போகும்போதெல்லாம் இவங்களோட ஜன்னல் ஓப்பன்ல இருக்குதாங்க. நல்லாவே அந்த குரல் கேட்குதாங்க. அதுவும் ஒரு பொண்ணோட குரல்.
அது ஒரு விகாரமான குரலா இருக்கு. இப்படி சுத்தி வந்துச்சு அப்படின்னாலும் சைட்லயும் ஜன்னல்லாம் ஓப்பன்ல இருக்கு. அந்த வாய்ஸும் நல்லா கேக்குது ஜன்னல்ல. அப்புறம் முன்னாடி ஃப்ரண்ட்ல வந்தா கதவு லாக்ல இருக்கு. இப்படி மாத்தி மாத்தி அவரும் ஒரு 3 ரவுண்டு போற வரைக்கும் பார்த்துட்டு இருக்காரு. 4வது ரவுண்டுக்கு கவனிச்சுட்டே இருந்து பின்பக்கமா போனதும் வெளியே ஓடி வந்துட்டு அந்த போனை எடுக்கலாம் அப்படின்னு கதவை திறந்துட்டு வெளியே வராரு. வெளியே வந்துட்டு பார்த்தா இவர் ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி அந்த போனுக்கு பக்கத்துலேயே தாங்க அந்த ரூம் உட்காந்துட்டு. ஆனா எது வீட்டை சுத்தி சுத்தி வந்துச்சு என்ன ஏதுன்னு இவருக்கு ஒண்ணுமே புரியல. நல்லா அப்படி திகில் அடைஞ்சு போய் ஹார்ட் அட்டாக்கே வர்ற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சா. அமைதியா அப்படி நின்றுட்டாராம் பெருமூச்சு வாங்கிட்டு. இவரால் உள்ள போலாம் அப்படின்னு நினைச்சாலுமே உள்ள போகவே முடியலையாங்க. என்னன்னே தெரியலையாம், அவரால் உள்ள போகவே முடியல. காலெல்லாம் எடுத்து வைக்கிறாருங்க. கால் அவ்வளோ ஒரு வெயிட்டாக இருந்தான். ஒரு 2-3 பேர் காலை பிடிச்சி தொங்குனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பிச்சு அடிச்சுக்கிட்டு அந்த நபர் அங்கே இருந்து உள்ளே ஓடாரு. அந்த ஃபோனை கண்டுக்கவே இல்லை. லாக் பண்ணிட்டு டம்முன்னு கதவை சாத்திட்டு உள்ளே போயிட்டு படுத்தா அவங்களோட அம்மா இவ்வளோதான் திட்டுறாங்கன்னு இல்லையாங்க. எப்போ பார்த்தாலும் உனக்கு இதே தான் வேலையாடா, எதுக்குடா இப்படி கதவை போட்டு உடைச்சிட்டு இருக்க, என்னடா அவன் பிரச்சனை அப்படின்னு பேசிக்கிட்டு அவங்களோட அம்மா திரும்பி படுத்து தூங்கிட்டாங்க. ஆனால் கவினுக்கு நடக்கிற விஷயங்களை அவங்களோட அம்மா கிட்ட சொன்னா கண்டிப்பா அவங்க நம்ப மாட்டாங்க. அந்த காரணத்தினாலே கவின் அதை அப்படியே விட்டுட்டாரு. அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கிறாரு. எழுந்துட்டு மறுபடியும் ஒரு இன்டர்வியூ போறாரு. அங்கெல்லாம் போய் அட்டன் பண்ணிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வர்றாருங்க. அன்னைக்கு வேலைக்கு போகல. வேலைக்கு போகாத காரணத்தினால அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸோடலாம் ஜாலியாக உட்காந்து பேசிட்டு இருக்காருங்க. சாயங்கால டைம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 4 மணிக்கு மேலே இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த ஆத்தங்கரைக்கு போறாங்கங்க. அங்கே போயிட்டு எல்லாம் ஜாலியாக உட்காந்து பேசுறாங்க, குளிக்கிறாங்க. எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு மறுபடியும் நடந்து வராங்க. நல்லா நடந்து ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டு வந்த கவின், நல்ல கலகலப்பா சிரிச்சு பேசிட்டு இருந்த கவின் திடீர்னு ஒரு இடத்துல ரொம்ப சைலண்ட் ஆயிட்டாராம். ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருச்சான். அழுக ஆரம்பிச்சுட்டாராம். என்னடா கவினு, எதுக்குடா அழுகுற, என்னடா இது வரைக்கும் நல்லா கலகலன்னு தாண்டா பேசிட்டு வந்தா, என்னடா உன் பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. டேய் அமைதியா இருங்களேன், இப்போ உங்களுக்கு ஒரு சவுண்டு கேட்கும் அப்படின்றது சொல்லியிருக்காரு. என்னடா சத்தம் கேட்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்குறாங்க. அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி அந்த 5 பேரும் அமைதிப்படுத்திருக்காரு. அமைதிப்படுத்தினதுக்கு அப்புறமா கவின் என்ன சொல்றான்னா, இப்போ பாரு அந்த சத்தம் கேட்கும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சத்தம் அப்படின்னு இவங்களும் கேட்டுட்டே இருக்கிறாங்க. ஆனா என்ன சத்தம்ன்றத கவின் சொல்லவே இல்லை. அதுக்கு பதிலாக அமைதியாவே இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல கவின் பாத்தியா கேக்குதா அந்த பாட்டு சத்தம் கேக்குதா, நல்லா கேக்குதா அப்படின்னு இவரே உளர்ற மாதிரி பேசுறாருங்க. இவர் பண்ற அந்த பிஹேவியரை பார்த்து இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயந்து போயிட்டாங்க. என்னடா கவின் இந்த மாதிரி பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் அதுக்கப்புறம் டேய் ஒன்றும் இல்லடா, எதுவுமே சத்தம் கேட்கலடா, எந்த ஒரு சத்தமுமே கேட்கலடா அப்படின்றாங்க. ஆனா கவினுக்கு மட்டும் தொடர்ந்து அந்த பாட்டு சத்தம் கேட்டுட்டே இருக்கு. ஒரு அஸ்கியான குரல்ல பாடுற மாதிரியான அந்த சத்தம் கேட்டுட்டே இருக்கு. இதை யாருமே நம்பவும் மாட்டாங்க. யாருக்குமே இந்த குரல் கேட்கவும் இல்லைன்னு தான் சொல்றாங்களே தவிர ஒருத்தர் கூட கேட்குதுன்னே சொல்லவே இல்லையாங்க. அட போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கவின் வேகமா நடந்து போறாருங்க. இவர் நடந்து போக இவருக்கு பின்னாடியே ஏதோ ஒரு காத்து ஃபோர்ஸா தள்ளினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி மண்ணெல்லாம் வாரி அடிச்சுக்கிட்டு போற மாதிரி பார்த்திருக்காங்க இவங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அந்த கிராமத்துல வாழ்ந்த பசங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா அது பேய் காத்துன்னு தானே சொல்லுவோம். பசங்கன்னு இல்லை, எல்லாருமே கிராமத்துல வாழ்ந்தவங்க இந்த மாதிரி சுழல் காத்தோ இல்லை ஃபோர்ஸான காத்து அப்படியே புழுதி அடிச்சுட்டு போனாலும் அது பேய் காத்துன்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு டேய் பேய் காத்துடா அப்படின்னு இவங்க பயமுறுத்திருக்காங்க. கவினும் நல்லா பயந்து போயிட்டாராங்க. அவரும் திரும்பி அந்த புழுதி அடிச்சுட்டு வருது பார்த்தீங்களா, ஃபுல்லா மண்ணெல்லாம் வாரி அடிச்சுட்டு வருது. அந்த காத்தை திரும்பி பார்க்குறாராங்க. நல்லா பயந்து போயிட்டு மிரண்டு அப்படியே நிற்கிறாராங்க. அந்த காத்து இவரை தாண்டி போயிருச்சு. ஆனாலுமே கவின் அப்படியே தான் நின்றுட்டு இருந்திருக்காங்க. டேய் என்னடா ஆச்சு, இவனுக்கு என்னடா ஆச்சு, வாங்கடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பக்கத்துல போறாங்களாங்க. அங்க போய் பார்த்தா கவின் அப்படியே பேச்சு மூச்சு இல்லாம பொத்துன்னு கீழே விழுந்து கிடக்குறாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயந்து போயிட்டாங்க. நம்ம பயமுறுத்தினதுனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னாலும் பயங்கரமா பயந்து போய் வேகமா ஆத்தங்கரையில இருந்து கொஞ்சமா தண்ணியை முடிட்டு வந்து கவினோட முகத்துல அடிச்சு அதுக்கப்புறம் எழுப்புறாங்களாங்க. கவின் ஒரு மாதிரி கிறக்கமா இருக்கு, ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி இருக்கு, எப்படியோ இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கவினை கைத்தாங்களா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க கூட்டிட்டு போயிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாம் அவங்களோட அம்மா கிட்ட சொல்றாங்க. அதன் பிறகு கவினை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. அங்க கூட்டிட்டு போயிட்டு கவின் ரொம்ப வீக்கா இருக்காரு,
இவருக்கு என்ன பிரச்சனை, ஏன் இவ்வளோ வீக்கா இருக்காரு, நல்லா சாப்பிட்றாரா இல்லையா அப்படின்றதெல்லாம் கேட்குறாங்க. 2-3 நாளாவே சரியான தூக்கம் இல்லை அப்படின்ட்டு அவங்களோட அம்மா சொல்லியிருக்காங்க. அப்புறமா ட்ரிப்ஸ் எல்லாம் போடுறாங்க. போட்டுட்டு சாயங்காலமா நைட்டு வந்து 8 மணிக்கெல்லாம் அவங்களோட வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்களாம். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கவின் சொல்றாருங்க அவங்க அம்மாட்ட, பசங்க எல்லாம் என்ன பேய் காத்துன்னு பயமுறுத்தினாங்கம்மா. நானும் திரும்பி பார்த்தேன். சட்டுன்னு பார்த்தா அந்த இடத்துல நான் நைட்டு பார்த்தா அதே உருவம் மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சுமா. ஒரு 2 செகண்ட்ல அந்த உருவம் என் கண்ணுல இருந்து மறைஞ்சிச்சுமா. அப்படியே நான் ஸ்டன் ஆயிட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. பசங்களாம் தண்ணி அடிச்சு எழுப்புனாங்க அப்படின்றத சொல்லியிருக்காரு. இப்படியே சொல்லிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மா என்ன பண்றாங்கன்னா, வேலைக்கே நீ போக வேணாண்டா, நீ வீட்லயே இரு, நீ வீட்லயே இருந்தீன்னா அதுவே எனக்கு போதும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லி கவினும் ஒத்துக்கிட்டாராம். அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் வீட்லயே தாங்க இருந்திருக்காரு. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ட்ரிப்ஸ் போடுறாங்க. சாயங்காலம் ட்ரிப்ஸ் போடணும்னு சொல்லியிருப்பாங்க. சாயங்காலம் போயிட்டு ட்ரிப்ஸ் எல்லாம் போடுறாங்க. ஒரு 2 நாளைக்கு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கவின் எங்கேயுமே வேலைக்கும் போகல, ஃப்ரெண்ட்ஸோட வெளியவும் எங்கேயுமே ஊர் சுத்தவும் போகல, வீட்டோடயே இருக்காரு. கரெக்டா அந்த இன்டர்வியூ போறாரு பார்த்தீங்களா, அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. அப்படி வேலை கிடைக்கல அப்படின்னா மறுபடியும் ஏதாவது நம்ம அரசில் போட்டு கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் யோசனை நிறைய வந்திருக்கு. அந்த யோசனைகள்லேயே இவர் மூழ்கிறாரு. ஃபுல்லாக இவருக்கு வேலை தேடுற அந்த வேலை ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டோடு பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த காரணத்தினாலேயே மறுபடியும் அவருக்கு அந்த மாதிரியான எண்ணங்களோ அல்லது அந்த பேயோட உருவங்களோ எதுவுமே தெரியல. அதிகமான அந்த இன்டர்வியூவில் அவர் இன்ட்ரெஸ்ட் காட்டி பண்ணி அதுக்கப்புறம் இவர் கரஸ்லேயே ஒரு கோர்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த கோர்ஸ் பண்ணிக்கிட்டே இந்த நபர் இன்டர்வியூ அட்டன் பண்ணதில் ஒரு நல்ல ஒரு ஜாப் கிடைச்சிருச்சாங்க. அந்த ஜாப்க்கு போயிட்டு ரிட்டர்ன் வரத்துக்கு மணி 7 மணி ஆகுமாம். 7 மணி ஆனாலும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் தைரியமாக போயிட்டு வந்துட்டுருக்கேன், எனக்கு இப்போது நார்மலாக இருக்குது, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக நான் என் வேலையை செஞ்சிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த நிகழ்வுலேருந்து நான் எப்படி மீண்டு வந்தேன்னு எனக்கே தெரியல. நான் ஒரு வேலையில் ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணதுனாலையோ இல்லை நான் வேலை தேடியே ஆகணும் அப்படின்ற ஒரு அவசியத்தில் இருந்ததுனாலையோ என்னவோ தெரியல, எனக்கு அந்த உருவங்களை பற்றி யோசிக்கிறதுக்கான அந்த டைம் கிடையாது. இப்போ கூட நான் நினச்சி பார்த்தேன்னா அந்த உருவங்கள் என் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ ஒரு 6 மாதத்துக்கு அப்புறமா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மறுபடியும் நான் நினைக்கக்கூடாத உருவம் அப்படின்னாலும் அதுதான் அப்படின்ற மாதிரி இந்த நிகழ்வை நமக்கு சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த நிகழ்வை சொன்ன கவின் அப்படின்றதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கும் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்கலாம். ஓகே கைஸ், இது மாதிரியான வீடியோ தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சின்ன ஸ்டோரிஸ்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகான்ல ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. வீடியோக்கு லைக்கும் ஹைப்பும் போடுறதுக்கு மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், இது மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கோ அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது நடந்திருக்கா, அந்த திகிலான சம்பவத்தை நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா? என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் நோட்டாக சென்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அந்த நிகழ்வு நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்க்க முடியும். ஓகே கைஸ், மீண்டும் ஒரு திகிலான பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்டோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் உமா. டாடா பாய்.